கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காசிராமன் தெருவில் அமைந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணா உதவி பெறும் தொடக்க பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பள்ளி முன் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் சார்பில் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. பாலக்கரையில் உள்ள நினைவு மண்டபத்தில் மலர் வளையம் வைத்து பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்தினர். தங்களது உயிரிழந்த குழந்தையின் உருவப்படத்தை பார்த்த தாய்மார்கள் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வைத்து கதறி எழுதனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜூலை 16ஆம் நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கல்வி கற்க சென்ற தங்களது குழந்தைகள் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டிய பெற்றோர் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த நாளை ஜூலை 16 குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கணும், இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கணும்னு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கேட்குறோம். இந்த ஆண்டும் அதை அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள், இந்த 94 குழந்தைகள் கருகி இறந்த குடும்பத்தினர்களுடைய குழந்தைகள் படித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இன்னைய நாள் ஜூலை 16 அன்னைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேணும்னு தமிழக அரசை கேட்டுக்கிறோம். கூட பிறந்த சகோதரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இறந்த பிள்ளைங்களுடைய கூட பிறந்த சகோதரர், அக்கா, தங்கச்சி, இவங்களை போன்ற பிள்ளைங்களை வேலை இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க தான். தமிழக அரசு இந்த தடவை இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.